2019 வந்த 4வது எம்சிக்யூ பார்ப்போம். சரியானே, 2019 வந்து 4வது எம்சிக்யூ பார்ப்போம். சரி, அதில் அவர் கேட்குறாரு என்னன்னு பார்த்தா, பின்வரும் சேர்வையின் IUPAC பேர் என்னென்னு கேட்காரு. சரிண்ணே, பின்வரும் சேர்வையின் IUPAC பேர் என்னென்னு கேட்காரு. அப்போ நம்ம சேர்வையை பார்த்தோம்னு சொன்னால் HO. சரியானே, CH2 CH2 CH C டபுள் பாண்ட் O, அங்கே CH2 NH2 அந்த மாதிரி இருக்கு. சரிண்ணே, இப்படி தான் இருக்கு. அப்போ இந்த சேர்வையில் நீ பார்த்தேன்னு சொன்னால், முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா தொழிற்பாட்டு கூட்டத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் என்னென்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த OH இருக்குது, அடுத்தது இந்த C டபுள் பாண்ட் O கீட்டோன் இருக்குது, அடுத்தது NH2 இருக்குது, அமைன் இருக்குது. சரியானே, அப்போ இதுக்குள்ளே தொழிற்பாட்டு கூட்டம் முன்னுரிமையின் படி எது ஃபஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். C டபுள் பாண்ட் O ஓன் தான் என்ன ஃபஸ்ட்டுக்கு வரும். அடுத்து ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா OH வரும். அடுத்தது மூணாவது NH2 வரும். அப்போ இதில் நம்ம தொழிற்பாட்டு கூட்டம் முன்னுரிமை படி எது தொழிற்பாட்டு கூட்டமாக கருதணும் அப்படின்னு பார்த்தா, நான் இதில் ஓனை தான் கருதணும். அப்போ இதை தானே என்ன செய்யணும், தொழிற்பாட்டு கூட்டமாக கருதணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு இந்த தொழிற்பாட்டு கூட்டத்தை கண்டுபிடிச்சது பிறகு நம்ம ஆன்சரில் பார்க்கலாம். ஆன்சரில் எது சரி எது பிள்ளைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆன்சருக்குள்ளே நீ பார்த்தேன்னு சொன்னால் கடைசியில் எப்படி முடியணும், ஓன் அண்டு முடியணும் என்ன. அப்போ அதுக்குள்ளே நீ பார்த்தீங்கன்னா முதலாவது ஆன்சரில் ஓன் அண்டு முடியலை, அப்போ அது பிள்ளை. ரெண்டாவதுல முடியலை, பிள்ளை. மூணாவது முடியுது, நாலாவது முடியுது, அஞ்சாவது முடியலை. அப்போ இப்போ நம்ம மூணாவது சரியா அல்லது நாலாவது சரியாங்கிறத தான் பார்க்கணும். சரிண்ணே, இப்போ மூணாவது சரியா நாலாவது சரியாங்கிறத என்ன செய்யணும், இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ நீ பார்க்கணும் என்னன்னு பார்த்தா, தொழிற்பாட்டு கூட்ட காபனுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா குறைஞ்ச இலக்கம் வர மாதிரி நம்ம என்ன செய்யணும், இலக்கம் இடணும். அப்போ இந்த தொழிற்பாட்டு கூட்ட காபனுக்கு குறைஞ்ச இலக்கம் வரணும்னா இங்கே இருந்தாலும் என்ன செய்யணும், இலக்கம் இடணும். அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 என்ன மாதிரி என்ன இலக்கம் இடப்படும். அப்போ இப்போ நம்ம பேருடலுக்குள்ளே போனால் என்ன அந்த NH2 இருக்குது, OH இருக்குது, என்ன பிரதியீட்டு கூட்டமாக இருக்குது. அப்போ முதலாவது என்ன அமைன், இது என்னது ஹைட்ரோக்சி. அப்போ முதலாவது அமைன் வருமா அமைனோ ஹைட்ரோக்சி. அப்போ அமைனோ வருமா ஹைட்ரோக்சி வருமானு பார்த்தா என்ன ஆல்ஃபபெட்டிக்கோட படி அமைனோ தான் என்ன வரும். சரிண்ணே, அப்போ முதலாவது காபன் அமைனோ இருக்கிறதால 1 அமைனோ. சரியானே, அப்போ இது இப்படி ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் பார்த்தேன்னு சொன்னால் மூணாவது சரியா நாலாவது சரியானு தான் இப்போ நம்ம பார்க்கணும். அதில் மூணாவது ஆன்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 1 அமைனோ 5 ஹைட்ரோக்சி ஸ்டார்ட் ஆகுது. நாலாவதுல 5 ஹைட்ரோக்சி 1 அமைனோ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எது ஆன்சர் வரும், 1 அமைனோ ஸ்டார்ட் ஆகுது தான் வரும். அப்போ மூணாவது ஆன்சர் தான் சரியானபடியாக இருக்கும். சரியான, அப்போ நாலாவது என்ன பிழையாக காணப்படும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தா மூணாவது வரும். சரியானே, இது ஒரு MCQ ஈஸி மெத்தடாக கண்டுபிடிக்கிறோம். 2007ஆம் ஆண்டு வந்த 9வது MCQக்கு போனேன் என்று சொன்னால், அவர் ABC என்று சொல்கிற மாதிரி ஒரு 3 சேர்வையை தந்திருக்கிறாரு. அதில் என்ன கேட்காருன்ற கேள்வி, A,B,C ஆகிய சேர்வைகளின் நைத்திரேற்றத்தின் இலகு தன்மையை காட்டும் சரியான வரிசை. அப்போ எதுக்கு நைத்திரேற்றம் ஆக இலகு, ஆக கூட எதுக்கு, ஆக குறைய எதுக்குங்கிறத ஒரு வரிசையில் அவர் கேட்குறாரு. ஸோ நீ முதலாவது பார்க்கணும் என்னென்னு கேட்டால், ABC என்று சொல்கிறதுல A என்ன கூட்டம் என்று பாரு, CH3 இருக்குது. அப்போ இது ஒரு ஓதோ பராவா அல்லது மெட்டாவா என்று பாரு. என்ன நிலை வழிகாட்டி, இது ஓதோ பரா வழிகாட்டி. COCH3, அப்போ C டபுள் பாண்ட் O CH3 தானே. அப்போ இது என்ன வழிகாட்டி, பைப்பினை பிரிக்குது. அப்போ இது என்ன வழிகாட்டி, மெட்டா வழிகாட்டி. OCH3யில் பார்த்தேன்னு சொன்னால் ஆக்சிஜனில் என்ன இருக்குது, தனிச்சோடி இலத்திரன் இருக்குது. அப்போ இது என்ன வழிகாட்டி, தனிச்சோடி இலத்திரன் இருந்தால் என்ன வழிகாட்டி, ஓதோ பரா வழிகாட்டி. அப்போ நீ ABCயில் பார்க்கும்போது ஏயும் பியும் ஓதோ பரா வழிகாட்டி. சரியா பிள்ளையா, சரிதானே, ஓதோ பரா வழிகாட்டி. ஏயும் பியும், ஏயும் சியுமா, ஏயும் சியும் ஓதோ பரா வழிகாட்டி. பி என்ன என்று கேட்டால் மெட்டா வழிகாட்டி. மெட்டா வழிகாட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது இலத்திரண்ட செறிவை என்ன செய்யும், குறைக்கும். அப்படி தானே, இலத்திரண்ட செறிவை குறைக்கும். பென்சீனுக்குள்ளே இருக்கிற இலத்திரண்ட செறிவை குறைக்கிறாதான் யார், மெட்டா வழிகாட்டியாக இருக்கணும், அல்லது ஏவல் அகற்றுகின்ற ஓதோ பரா வழிகாட்டியாக இருக்கணும். சரியானே. அப்போ நீ பாரு, மெட்டா வழிகாட்டியோட இலகுத்தன்மை எப்படி இருக்கும் ஏண்டா, அதை மெட்டா வழிகாட்டி B தானே. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஏன்னு சொன்னால் இலத்திரண்ட செறிவை நல்லா குறைப்பார். சரிண்ணா, இலகுத்தன்மையை காட்டும் சரியான வரிசை என்னன்னு கேட்குது. ஸோ இலகுத்தன்மை எதுக்கு கூட என்று கேட்டால், இலகுத்தன்மை மிக குறையதான் இது எது, பிக்கு. ஏன்னு சொன்னால் நைத்திரேட்டம் நடக்குன்னா தாக்குதிறன் கூடியாக இருக்கணுமே, தாக்குதிறன் கூடியாக இருக்கணும்னா செறிவும் அதிகரிக்கணுமே.
நல்ல வினைகளும் நைத்திரேட்டை நடக்கணும்னு சொன்னால் நைத்திரேட்டை இலகுவாக நடக்கணும்னு சொன்னால் தாக்குதிறன் கூடியா இருக்கணும். தாக்குதிறன் கூடியா இருக்கணும்னு சொன்னால் செறிவு கூடியா இருக்கணும். அப்போ மெட்டா வழிகாட்டின்னு சொன்னால் அது செறிவை குறைக்கிறாள். அப்போ அவர் வருவாரான்னு கேட்டால் அவர் கட்டாயம் வர மாட்டார். ஸோ அதனால் பி ஃபஸ்ட்டில் இருக்கணும். சரிண்ணே, நைத்திரேட் அந்த கேள்வியில் முதலாவதுல பி இருக்கணும். ஸோ முதலாவது விடப்பில், ரெண்டாவது விடப்பில், அஞ்சாவது விடப்பில். இப்போ மூணாவதா நாலாவதாங்கிறது தான் கேள்வி. ரெண்டாவதுல என்ன இருக்கணும் என்கிற பார்த்தா என்று சொன்னால் ரெண்டாவதுல என்ன இருக்கணும்னு பார்த்தா ஏயை பாரு மெத்தைல் பென்சீன், சியை பாரு மெதோக்சி OCH3 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஓதோ பரா வழிகாட்டி தானே. OCH3 இருந்தாலும் சரி, CH3 இருந்தாலும் சரி, ஓதோ பரா வழிகாட்டி. அப்போ இதில் நீ பார்த்தேன்னு சொன்னால் OCH3 செறிவு எப்படி இருக்கும்? கூட மெதைல் இருக்கிற, அதாவது CH3 இலத்திரனை தள்ளுற அளவை விட OCH3 இலத்திரனை தள்ளுற அளவு என்ன? கூட. அது உனக்கு தெரியும். CH3 இலத்திரனை தள்ளுற அளவை விட OCH3 தள்ளுற அளவு, இலத்திரனை தள்ளுற அளவு, அதாவது செறிவை கூட்டுற அளவு கூட. அப்போ எதுக்கு செறிவு கூடன்னு கேட்டால் OCH3 இருக்கிறது தானே என்ன செறிவு கூட. அதுதான் என்ன செய்யும்? இலத்திரனை நல்லா தள்ளும். அதாவது கிட்டத்தட்ட 90 டெல்டா மைனஸ் கிட்ட தள்ளும். ஆனால் CH3 என்ன செய்யணும்னா 30 டெல்டா மைனஸ் தான் தள்ளும். அதெல்லாம் நம்ம பாடமாக்கிட்டு நிற்கிறல்ல, டெல்டா மைனஸ் எல்லாம் பாடமாக்கிட்டு நிற்கிறல்ல. ஓதோவா பராவா எது தள்ளும், எது செறிவை குறைக்குமா கூட்டுமா, அவ்வளோதான் பார்க்குறேன். அப்போ நீ பார்த்தேன்னு சொன்னால் OCH3 என்ன செய்யுமென்று கேட்டால் OCH3 தள்ளுற அளவு கூட. எதை விட? CH3 தள்ளுற அளவை விட OCH3 தள்ளுற அளவு கூட. அப்போ CH3 இலத்திரண்ட செறிவை கூட்டுற அளவை விட OCH3 இலத்திரண்ட செறிவை கூட்டுறதுக்கு உதவுற வீதம் கூட. அப்போ நைத்திரேட்டின் இலகுத்தன்மையை காட்டுறதுக்கு செறிவு கூட, தாக்குதிறனை கூட்டணும்னு சொன்னால் அதே தான் இருக்கணும், OCH3 தான் இருக்கணும். ஸோ சி ஆக பெருசாக இருக்கணும், ஆக குறைய பி இருக்கணும், அதுக்கு ரெண்டுக்கு இடையில் ஏ இருக்கணும். ஸோ 4வது ஆன்சர் வரும்.